அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் வரலாறு இரண்டையும் கலந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்திரி உட்பட பல நடிகர்களின் அற்புதமான நடிப்பில் ஏபி நாகராஜன் அவர்களின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் 1965ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் திருவிளையாடல் திரைப்படம். திருவிளையாடல் திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். 64 கதைகளை கொண்ட திருவிளையாடல் புராணத்தில் இருந்து 4 கதைகளை எடுத்து திரைக்கதை அமைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம் திருவிளையாடல் திரைப்படம். திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, நடிப்பு என அனைத்திலும் வெற்றி அடைந்த திரைப்படம் திருவிளையாடல் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் போது ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு சிவலீலை என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெயர் மாற்றப்பட்டு திருவிளையாடல் என்று பெயர் வைக்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்திரி, முத்துராமன், நாகேஷ், பாலையா, தேவிகா, மனோரமா உட்பட பல கலைஞர்கள் இந்த படத்தில் நடித்த அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்து இருப்பார்கள். கேவி மகாதேவன் அவர்களின் இசையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மற்றும் சங்கரதாச சுவாமிகள் திருவிளையாடல் படத்தோட பாடல்களை எழுதினார்கள். இன்னைக்கும் ஔவையார்னு சொன்னால் நம்ம பல பேருக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய முகம் நடிகை கேபி சுந்தராம்பாள் அவர்களுடைய முகம். பல படங்களில் கேபி சுந்தராம்பாள் அவர்கள் ஔவையார் வேஷத்தில் பிரமாதமாக நடித்திருப்பார். திருவிளையாடல் படத்திலையும் நடிகை கேபி சுந்தராம்பாள் அவர்கள் ஔவையார் வேடத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். மேலும் திருவிளையாடல் படத்துல தருமி கேரக்டர்ல நடித்த நாகேஷ் அவர்கள் அவர் பேசிய வசனங்களில் பல வசனங்களை அவரே சொந்தமாக பேசினாராம். நாகேஷ் அவர்கள் பேசிய வசனம் திருவிளையாடல் படத்துல மிகப்பெரிய ஹிட்டானது. அதை தொடர்ந்து பல படங்கள்ல நாகேஷ் அவர்களும் சிவாஜி அவர்களும் பேசும் அந்த காட்சி பல படங்கள்ல தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. திருவிளையாடல் படத்துல நக்கீரர் வேடத்துல அந்த படத்தோட இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்களே நடிச்சார். மேலும் இந்த படத்துல நடிகர் பாலையா அவர்கள் நடிச்ச ஹேமநாத பாகவதர் வேடத்துல முதலில் நடிக்க இருந்தது பாடகர் பால முரளி கிருஷ்ணா அவர்கள்தான். ஆனால் இந்த வேஷத்துக்கு பாலையா அவர்கள்தான் பொருத்தமாய் இருப்பார் என்று சொல்லி அதன் பிறகு நடிகர் பாலையா அவர்கள் அந்த வேஷத்தில் நடிக்க வைக்கப்பட்டார். இதை ஏத்துக்கிட்ட பாடகர் பால முரளி கிருஷ்ணா அவர்கள் பாலையா அவர்கள் பாடும் இன்று ஒரு நாள் போதுமா என்ற பாடலுக்கு பின்னணி குரலில் பாட சம்மதம் தெரிவித்து அந்த பாடலையும் பாடினார் பாடகர் பால முரளி கிருஷ்ணா அவர்கள். திருவிளையாடல் திரைப்படம் சென்னையில் இருக்கக்கூடிய வாசு ஸ்டுடியோவில் ஈஸ்ட்மெண்ட் கலர் லேபில் படமாக்கப்பட்டது. மேலும் திருவிளையாடல் படத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கைலாயம் மலை போன்ற செட்டுகள் தத்ரூபமாக போடப்பட்டு இருந்தது. செட்டிங்ஸ் என்று தெரியாதபடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய செட் இந்த திரைப்படத்தில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு இருந்தது. திருவிளையாடல் படத்துல கேவி மகாதேவன் அவர்களோட இசையில மொத்தம் 11 பாடல்கள் உள்ளது. இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற இன்று ஒரு நாள் போதுமா என்ற பாடல், அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் பழம் நீயப்பா என்ற பாடலில் அதற்கு முன் வரும் வசனத்தை சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் எழுதியிருந்தார். அந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். மேலும் இந்த பாடல்ல 3 ராகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். தொடர்ந்து 25 வாரங்கள் தியேட்டர்கள்ல ஓடி வெள்ளி விழா கண்ட திரைப்படம் திருவிளையாடல் திரைப்படம். சிறந்த மாநில மொழி திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விருதையும் இந்த படம் வாங்கியது. 2012ஆம் ஆண்டுல டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட்ட திருவிளையாடல் திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டு கமர்சியல் ரீதியாக வெற்றி பெற்று நல்ல வசூலையும் பெற்றது. 1965ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி ரிலீஸ் ஆன திருவிளையாடல் திரைப்படத்தை சிவாஜி பிலிம்ஸ் வெளியிட்டது. அன்றைக்கு திருவிளையாடல் படத்தோட ப்ரமோஷனுக்காக ராஜா தியேட்டரில் கைலாயம் மலை போன்ற செட்டு அமைக்கப்பட்டு இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் பல தியேட்டர்கள்ல 25 வாரங்கள் தொடர்ந்து ஓடியது திருவிளையாடல் திரைப்படம்.